जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. வைராக்கியம் தொடர்கிறது. கர்மயோகம் முதல் ஸ்டேஜ். பிரம்ம ஞானத்திற்காக சந்நியாசியாகி உபதேசம் வாங்கிக் கொள்வது 3வது ஸ்டேஜ் என்று பார்த்தோம். நடுவே 2வது ஸ்டேஜில் வருவதுதான் சாதன சதுஷ்டயம் என்றும் அதில் 2வது அங்கமாக சொல்லப்பட்டிருப்பது வைராக்கியம் என்றும் பார்த்தோம். இங்கேயோ முதல் ஸ்டேஜான கர்மாவை சொல்லி அப்புறம் இந்த வைராக்கியம் ஒன்றை மாத்திரம் சொல்லி டக்கென்று 3வது ஸ்டேஜான பிரம்ம ஞானோபதேசத்திற்கு போயிருக்கிறது. இதிலிருந்து வைராக்கியம் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாலே சாதன சதுஷ்டயத்தின் சகல அங்கங்களும் அதிலேயே கரைந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் என்று ஆகிறது. ஆச்சாரியால் இந்த உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது இதற்கு பல மந்திரங்கள் முன்னாடி எது லௌகீகமான அபரவித்யை எது ஆத்தியாத்மிகமான பரவித்யை என்ற விஷயம் வரும்போதே, குறிப்பு 1வது அத்தியாயம் 1-5, பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் பிரம்ம வித்யை எவரும் படித்து அர்த்த ஞானம் சம்பாதித்து விடலாம். ஆனால் அனுபவ ஞானம் சம்பாதிக்கணும் என்றால் வைராக்கியத்தோடு குருவை ஆசிரயித்து உபதேசம் பெற்றால்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். குர்வாபிக மனாதி லக்ஷணம் வைராக்கியம் என்று வைராக்கியம் ஒன்றை மாத்திரமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வைராக்கியம் என்பது தர்ஷன ஸ்ரவணாதிபிகி ஜுகுப்சா, பார்க்கிறவை கேட்கிறவைகளில் வெறுப்பு என்று ஆச்சாரியால் லட்சணம் கொடுத்திருப்பதை பார்த்தோம். பார்க்கிறவை கேட்கிறவை என்று 2 அவர் சொல்கிறார் என்றால் கிருஷ்ண பரமாத்மா கேட்க வேண்டியவை கேட்டவை ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச என்று 2 சொல்கிறார். குறிப்பு கீதை 2வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம். ஏற்கனவே என்னென்னவோ அக்கப்போரெல்லாம் தெரிந்து கொண்டு மூளையில் திணித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் கேட்டவை. இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் என்று துருதுருத்து கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் தான் கேட்க வேண்டியவை. இந்த 2லும் நிர்வேதம் வருவதை பற்றி பகவான் சொல்கிறார். இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் போதும் நிர்வேதம் என்றால் வைராக்கியம் என்றே அர்த்தம் கொடுத்திருக்கிறார். மோகச்சேற்றில் அழுக்காகி கிடக்கும் புத்தி அந்த சேற்றுக்குட்டையை விட்டு வெளியில் வந்தால் அப்போது கேட்டது கேட்க வேண்டியது எல்லாவற்றிலும் வைராக்கியம் வரும் என்று இங்கே பகவான் சொல்லியிருக்கிறார். மோகத்தால் அழுக்கடைவது என்பதை ஆச்சாரியால் ஆத்மானாத்ம விவேக அறிவு குழம்பி போவது என்றே ஸ்பஷ்டமாக விளக்கியிருக்கிறார். அதுதான் சதுஷ்டயத்தில் முதலில் சொன்னது. அடுத்து வைராக்கியம். பகவானும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆர்டரிலேயே சொல்லியிருக்கிறார். ராகம், அதாவது ஆசை இல்லாமல் இருப்பது வைராக்கியம். அப்படி இருப்பவன் வைராகி. பைராகி பைராகி என்று வடக்கத்திய ஆண்டி பண்டாரங்களை சொல்கிறோமே, அது வைராகிதான். அதாவது சந்நியாசம் என்றாலே வைராக்கியந்தான் என்ற அளவுக்கு ஈக்வேட் பண்ணியிருக்கிறோம். ராகத்தை விட்டவன் வைராகி, விடாமல் ஆசைவாய்ப்பட்டிருப்பவன் ராகி, ராகமுடையவன் ராகி. இப்படி ஆசைவாய்ப்பட்டிருப்பவனை உபனிஷத்தில் காமயமானன் என்று சொல்லி இருக்கிறது. குறிப்பு உதாரணமாக பிருகதாரண்யகம் 4வது அத்தியாயம் 4.6, ஆசைகளால் ஒருவன் அழிக்கப்பட்டே விடுவதால், ஹதமே செய்யப்பட்டு விடுவதால் ஆசைக்காரனை காமஹதன் என்றும் உபனிஷத்துக்கள் சொல்லும். குறிப்பு தைத்திரியம் ஆனந்தவல்லி 8, பிருகதாரண்யகம் 4வது அத்தியாயம் 3.33. இதே போல ஆசைவாய்ப்படாதவனை அகாமயமானன் என்றும் அகாமகதன் என்றும் சொல்லும். ராகம் காமம் 2க்கும் ஆசை என்று ஒரே அர்த்தம் பண்ணி இப்படி அவ்விரண்டையும் ஒன்றாகச் சொல்வது. ஆனால் அதுகளுக்குள் கொஞ்சம் வித்தியாசமும் உண்டு. காமராக விவர்ஜிதம் என்று கீதையில் ஒரு இடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார். குறிப்பு 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம்.
காமமும் ராகமும் இல்லாத என்று அர்த்தம். இப்படி இரண்டு வஸ்துக்களாக சொன்னதால் காமம் வேறு ராகம் வேறு என்று தெரிகிறது. என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி நமக்கு புரியாத இடங்களில் நம்முடைய ஆச்சாரியால் தம்முடைய மகா மேதையால் நமக்கு புரிய பண்ணி பரம உபகாரம் பண்ணுவார். இங்கே காமம் என்பது இதுவரை அடையாத விஷயங்களில் ஏற்படும் திருஷ்ணை, அதாவது தாகம். ராகம் என்பது அடைந்த விஷயங்களில் ஏற்படும் பற்று என்று பிரித்து காட்டியிருக்கிறார். அவ்வளவு மைன்யூட் வித்தியாசங்கள் இங்கே வேண்டாம். காமம் ராகம் இரண்டுமே ஆசை என்று வைத்து கொண்டால் போதும். வைராகியம் இல்லாதவன் காமயமானன், வைராகியமுள்ளவன் அகாமயமானன் என்று உபனிஷத் சொல்கிறது. அவர்களை பற்றி என்ன சொல்கிறதென்றால், காமயமானன் கர்மாவே எல்லாம் என்று நினைத்து கர்மானுஷ்டானம் பண்ணி அதன் பலனை பரலோகத்தில் அனுபவித்துவிட்டு அது தீர்ந்தபின் இங்கேயே மறுபடியும் பிறந்து செக்குமாடு மாதிரி மீளவும் கர்மத்திலேயே சுற்றுகிறான். அகாமயமானனான வைராகியசாலியோ ஆசையில்லாத அகாமனாக நிஷ்காமனாக, அதாவது ஆசை வேண்டாம் என்று இவன் உதரும்போது அகாமன், அப்புறம் அப்படி இவன் முயற்சி பண்ணி தள்ளுவது என்றில்லாமல் ஆசைகள் தானே ஓட்டம் பிடிக்கும்போது நிஷ்காமன். இப்படி அகாமனாக நிஷ்காமனாக, அதற்கப்புறம் ஆப்தகாமனாக, அதாவது தான் ஆசைப்பட்டதை அடைந்தவனாக, இப்படி உபனிஷத் சொல்லி கொண்டு போகும்போது அகாமயமானனுக்கு ஆசை ஏது, எதை ஆசைப்பட்டு அவன் அடைவது என்று கேள்வி வருகிறது. அதை அடுத்தாற்போல வரும் அடைமொழி தெளிவு பண்ணுகிறது. அகாம நிஷ்காம ஆப்தகாமனாக இருப்பவனை அடுத்தாற்போல ஆத்மகாமன் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஆத்மா ஒன்றுக்கு தான் அவன் ஆசைப்படுவது, அதை அடைந்த போது ஆப்தகாமன் ஆகிறான். இப்படி அகாமனாக நிஷ்காமனாக ஆப்தகாமனாக ஆத்மகாமனாக இருக்கும் வைராகியசாலியோ செத்தபின் அவனுடைய பிராணன் பரலோகம் எதற்கும் போவதென்பதில்லை. இங்கே உயிர் வாழும்போதே அவன் பிரம்மமாக இருந்து உடம்பு செத்து விழுந்த பின்னும் பிரம்மத்திலேயே அடக்கமாகி விடுகிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. குறிப்பு: பிரகதாரண்யகம் 4வது அத்தியாயம் 4.6. காமமில்லாமல் இருப்பதை, அதாவது வைராகியந்தான் அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்துக்கு யோக்கியதாம்சமாக சொல்லியிருக்கிறது. ஆழ்ந்த வேத அறிவு பெற்ற ஸ்ரோத்ரியன் என்பவனாக மாத்திரம் இல்லாமல் ஆசைவாய்ப்பட்டு அழிந்து போகாத அகாமகதனாகவும் இருக்கிறவனுக்கு ஆனந்தத்தை 100 மடங்காக பெருக்கிக் கொண்டே ஒவ்வொரு மேல்லோக ஆனந்தமாக கிடைத்து கொண்டே போய் முடிவில் பிரம்மானந்தம் சித்திக்கும் என்று தைத்திரிய பிருகதாரண்யங்களில், அதாவது ஒன்றுக்கொன்று சற்று மாறுபாட்டுடன் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பு: தைத்திரியம் ஆனந்தவல்லி 8, பிருகதாரண்யகம் 4வது அத்தியாயம் 3.33. இங்கேயும் காமத்தை ஹதம் செய்வது, அதாவது வைராகியமாய் இருப்பதையே முக்கியமான யோக்கியதாம்சமாக வைத்திருப்பதை காட்ட வந்தேன். கீதையிலும் பகவான் அபியாசம் வைராகியம் என்ற இரண்டைத்தான் மிக முக்கியமானதாக வற்புறுத்தி இருக்கிறார். குறிப்பு: 6வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதற்கு விடாமல் பயிற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சி, விடாப்பயிற்சி, அதுதான் அபியாசம். மனசை நிலைநிறுத்துவதற்கு அத்தியாவசியமான இன்னொன்று வைராக்கியம் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். உபதேசம் ஆரம்பித்து ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும்போது முதல் லட்சணமாக பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோஹதான் என்பதே வைராக்கியந்தான். குறிப்பு: 2வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். இம்மேற்கோள் மனத்தில் புகுந்துள்ள ஆசைகள் அனைத்தையும் அடியோடு விலக்குவதை குறிப்பிடும். கடைசி அத்தியாயத்தில் கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்ற அப்புறம் ஞான சித்திக்காக என்னென்ன செய்யணும் என்று சொல்லும்போதும் நித்தியம் வைராக்கியம் சமுபாஸ்ரிதக, இடைவிடாமல் வைராக்கியத்தை அபியசிக்க வேண்டும் என்கிறார். குறிப்பு: 18வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம். வைராக்கியம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर।